True Light Network. Truly beyond truth. முக்கிய செய்திகள். சீனாவில் உள்ள ஜாயன் சர்ச் போதகர் ஜின் மின்ஜ்ரி அவர்களுடன் சேர்ந்து சீனா முழுவதும் 30 கிறிஸ்தவ போதகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். Now let's talk about the latest crackdown in China. Chinese authorities are going after Christians. 30 pastors have been arrested. They belong to the Zion Church. இதுவரை சீனாவில் இதை போன்ற தொடர் கைது ஒரே நேரத்தில் நடந்தது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது சீன தேசத்தில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் மற்றும் கிறிஸ்தவ நற்செய்தியாளர்களை அச்சமடைய செய்திருக்கிறது. மத சுதந்திரத்தை இழிவுபடுத்தும் நிகழ்வாக இச்சம்பவம் சீனாவில் நடந்திருக்கிறது. சீனாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் தளர்ந்து விடாதபடி அவர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகள், கிறிஸ்தவ தகவல்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். சொல்லப்படுகிற ஒவ்வொரு செய்திகளுக்காகவும் தகவல்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ள மறவாதிருங்க. இந்த வாரமும் சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. நீங்க இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செய்தி தொகுப்புகளின் லிங்கை ஷேர் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். 70 தேசங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஜெருசலேமுக்கு வந்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்தனர். கெனோஷா ஏரிக்கரையில் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்த சிறப்பு நிகழ்ச்சி. டப்ளின் சாலைகளில் 25,000 பேர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினர். அயர்லாந்தில் நடந்தது என்ன? தேவனை மகிமைப்படுத்தும் கால்பந்து வீரர்கள். ஒஹியோ ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது? லண்டனில் தொடரும் எழுப்புதல் காரியங்கள். சாலையில் தேவனை மகிமைப்படுத்தும் ஜனங்கள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மகிமையாய் வெளிப்பட்ட கர்த்தரின் மகிமை. ஸ்வீடனில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஹேண்ட்ஷிப், ஒரு சிறப்பு பார்வை. ஆந்திர பிரதேசத்தில் வில்லேஜ் ஆஃப் காஸ்பல் என்று அழைக்கப்படுகிற ஒரு கிராமம். 70 தேசங்களுக்கும் அதிகமான தேசங்களிலிருந்து 2000க்கும் அதிகமான ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்திருக்கிறாங்க. ஒரு சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுத்திருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. அக்டோபர் 6 13 தேதி வரை இஸ்ரவேலில் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள்ஸ் என்கிற நிகழ்ச்சி த இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் எம்பசி இன் ஜெருசலம் என்கிற இயக்கம் மூலமாக நடத்தப்பட்டது. 70 தேசங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் இந்த பாரம்பரிய வைபவத்தில் பங்கு பெற்றனர். இது வருடந்தோறும் இஸ்ரவேலில் நடக்கும் ஒரு பண்டிகையாகும். இந்த விழாவில் முதலாவதாக அனைவரும் தங்கள் தங்கள் தேச கொடிகளை கையில் பிடித்துக்கொண்டு எருசலேமில் ஊர்வலம் சென்றனர். பின்பாக அவர்கள் ரோஸ் கார்டன் என்று அழைக்கப்படுகிற இடத்தில் ஒன்றாக சேர்ந்து தேவ ஆராதனை செய்து ஜெபம் செய்து இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்பிற்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டனர். இது நட்பு நாடுகள் இஸ்ரவேல் தேசத்திற்கு அளிக்கும் ஆதரவும் கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலுக்கு அளிக்கும் ஆதரவையும் வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேல் பிரசிடென்ட் ஐசக் ஹெர்சாக் அவர்கள் இஸ்ரவேலுக்கு பல தேசங்களில் இருந்து வந்தவர்களை லிவிங் டெஸ்டமெண்ட் என்று குறிப்பிட்டார். And I quote, "And it shall come to pass that everyone that is left of all the nations shall go up to worship the King and to keep the Feast of Tabernacles."
சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார் என்கிற தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலை நோக்கி வருகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். உலகெங்கும் அநேக ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை சில செய்தி தொகுப்புகள்ல நம்ம பார்த்து கொண்டு வரோம். கெனோஷா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஏரிக்கரையில 300க்கும் அதிகமான ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவில் விஸ்கான்சன் என்கிற மாநிலத்தில் கனோஷா என்கிற இடத்தில் உள்ள லேக் ஆண்ட்ரியா ஏரியில் மாபெரும் ஞானஸ்தான நிகழ்வு நடைபெற்றது. ஜோனி சர்ச் என்கிற திருச்சபையை சார்ந்த மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஆர்வத்துடனும் அவர்கள் அருகாமையில் அமைந்துள்ள லேக் ஆண்ட்ரியா ஏரிக்கரையில் ஞானஸ்தானம் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தினர். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று 300க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கின்றனர் மற்றும் திருச்சபை மக்கள் கடற்கரையில் ஒன்றாக கூடி ஆராதனை நடத்தியிருக்கின்றனர். அது மட்டுமின்றி சமீபத்தில் அவர்கள் வலைதளத்தில் வெளியிட்ட காணொளியில் ஜோனி சர்ச் தேவாலயத்தில் 400க்கும் மேற்பட்ட மக்கள் ஞானஸ்தானம் எடுத்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா முழுவதும் எழுப்புதல் அக்கினி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேசமெங்கும் உள்ள தேவாலயங்களில் அநேக மக்கள் அனுதினமும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றனர் என்றும் ஆவியானவரின் அசைவு திருச்சபையில் நிறைந்து வருகிறது என்றும் கூறியிருக்கின்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உலகின் அநேக இடங்கள்ல ஜனங்கள் ஒன்றாக கூடி சாலையில ஆண்டவரை ஆராதிக்கிற செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு வரோம். 25,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் சாலையில கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. அயர்லாந்தின் தலைநகரமான டப்ளினில் மாபெரும் கிறிஸ்துவ அணிவகுப்பு நடந்திருக்கிறது. டப்ளினை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய நகரமாகும். இங்கு அதிகமாக ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே வசிக்கின்றனர். ஆனால் சமீப காலமாக டப்ளினில் அநேக ஆவிக்குரிய மாற்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது. சமீபத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று நடைபெற்ற மார்ச் ஃபார் ஜீசஸ் என்கிற நிகழ்ச்சி உலக நாடுகளை திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 25,000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் டப்ளினில் ஒன்று திரண்டு தங்கள் கைகளில் கொடிகளையும் சிலுவைகளையும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று எழுதியிருக்கும் பலகைகளையும் வைத்துக் கொண்டு வீதியில் சென்று பிற ஜனங்களுக்கு தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கும் ஒற்றுமையை வெளிப்படுத்த மார்ச் ஃபார் ஜீசஸ் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சி கடந்த ஆண்டும் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தேவனை மகிமைப்படுத்தும் கால்பந்து வீரர்கள். அடுத்ததாக லண்டன்ல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற எழுப்புதலின் காரியங்கள். அடுத்த செய்தியாக நீலகிரி மாவட்டத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டிருக்கு. இந்த காரியங்களின் செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். இங்கிலாந்தின் பிரிஸ்டன் நகரின் தெருக்களில் ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றினார். ஜார்ஜ் முல்லர் விசுவாசத்தால் வாழ்க்கையை கட்டியவர். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி அறிந்து கொள்ளுங்கள். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் எவாஞ்சல் OTT-யில் காண தவறாதீர்கள்.
மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அமெரிக்காவில் இருக்கிற அநேக விளையாட்டு வீரர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கிற செய்தியை சில செய்தி தொகுப்புகளில் நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா இந்த தொகுப்பின் மூலமா அநேக வீரர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. காண்பவர்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக அமைந்திருக்கு. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. அமெரிக்காவின் ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்கிற பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் 8 மாபெரும் எழுப்புதல் நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வை இன்விடேஷன் டு ஜீசஸ் மற்றும் ஃபால் கிக் ஆஃப் ஈவென்ட் என்று அழைத்தனர். சமீபத்தில் ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அநேக கால்பந்து வீரர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தங்கள் விசுவாசத்தை வெளிப்படையாக வலைதளங்களிலும் நேர்காணலிலும் கூறி தேவனை மகிமைப்படுத்தி வருகின்றனர். இன்விடேஷன் டு ஜீசஸ் நிகழ்வு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தில் கால்பந்து வீரர்கள் மட்டுமல்லாமல் அநேக ஓஹியோ ஸ்டேட் கல்லூரி மாணவர்கள் 2000 பேர் கலந்து கொண்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஞானஸ்தானம் எடுத்ததாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அநேக கால்பந்து வீரர்கள் தங்கள் சாட்சியையும் விசுவாச வாழ்க்கையையும் பகிர்ந்து கொண்டு தேவனை ஒன்றாய் சேர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்தினர். எழுப்புதலக்கினி உலகெங்கும் பரவி கொண்டு வருது. அநேக தேசங்கள், அநேக பட்டணங்களுக்குள்ள அநேக மாற்றங்களை நம்மளால காண முடியுது. குறிப்பா லண்டன்ல ஒரு மாபெரும் எழுப்புதலின் காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சமீபத்தில் வந்த தகவல்களின்படி லண்டன் தெருக்களில் சுவிசேஷத்தை போதகர்கள் மற்றும் வாலிபர்கள், முதியோர்கள் தைரியமாக லண்டன் வீதிகளில் சுவிசேஷத்தை கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு அறிவித்து வருகின்றனர். அதற்கு ஆதாரமாக அநேக காணொளிகளை நாம் பார்த்து வருகிறோம். I laughed at him because I heard about Jesus, but he shared with me that Christianity is not about a religion. Christianity is about a relationship with God. லண்டன் UK பார்லிமெண்ட் அருகே நடந்த மாபெரும் கூடுகை இதற்கு ஒரு உதாரணமாகும். அந்த காணொளியை நமது செய்தி தொகுப்பில் நாம் பதிவு செய்திருக்கின்றோம். அது மட்டுமின்றி லண்டனில் பக்கிங்ஹாம் பேலஸ் அரண்மனைக்கு முன்பாக கிங்ஸ் ஆர்மி என்கிற சுவிசேஷ குழுவின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. For God so loved the world that he gave his only son Jesus to die on a cross, that whoever believes in Jesus. இது உலக நாடுகளை திரும்பி பார்க்க செய்தது. இன்னும் அநேக இடங்களிலும் லண்டன் தெருக்களிலும் லண்டன் மைய நகரங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். We speak life in the name of Jesus. We speak life in the name of Jesus. We speak life. இங்கிலாந்திலிருந்து உலக நாடுகளுக்கு மிஷனரிகளை அனுப்பின இந்த தேசத்தில் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய எழுப்புதல் நடக்கப் போவதற்காகவும் தேவனுக்கு துதி பலிகள் ஏறெடுப்போம். நீலகிரி மாவட்டத்துல ஊட்டிங்கிற பகுதியில ஆண்டவருடைய மகிமை அற்புத பெருவிழாவின் மூலமா வெளிப்பட்டிருக்கு. அங்க அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்திருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. மலைகளின் அரசி ஊட்டி மலைப்பட்டினத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக அற்புத பெருவிழா சுவிசேஷ கூட்டம் கடந்த அக்டோபர் 18 மற்றும் 19 ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 நாள் நடைபெற்ற அற்புத பெருவிழாவின் சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, குடிகாரன் சொல்றாங்க, துன்மார்க்கன் சொல்றாங்க, நீ பாவி நீ ஒதுக்குறாங்க. வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? இயேசு பக்கத்துல வந்து நின்று சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். I love you my son, I love you my daughter. நான் சிலுவையில உனக்காக அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், ஆணி கடாவப்பட்டேன். உன் பாவத்தின் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். என் அரவணைப்புக்குள்ள வந்துவிடு என்று சொல்லுகிறார்.
அவனுடைய விடுதலைக்காக செபிக்கிறேன், சுகத்துக்காக செபிக்கிறேன். இந்த மலை பிரதேசம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எஸ்டேட்டில வேலை செய்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாவத்துக்குள்ளே வைத்திருக்கிற, அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மீது தெளிக்கிறேன். கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். அற்புதங்கள் நடப்பதாக. பேர் சந்தியா. நான் குடும்பத்துக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என் பேரை சொல்லி அழைச்சி, நீ குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுற, நீ வீட்டுக்கு போகும்போது உன் குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை நீ காணுவேன்னு நீங்கள் சொன்னீங்க. சந்தியா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. நீ சமாதானத்தோடு போ. இன்று முதல் என் வீட்டுக்குள்ளே மாற்றம் உண்டாயிருப்பதை காண்பாய். என் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி இப்பொழுதே அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த மாற்றம் எனக்குள்ள வந்துட்டு. ஆமென், ஆமென், ஆமென். நேற்று ஆயத்த கூட்டம் முடியவே இடி மின்னல் பெரும் மழை வந்தது. ஆனா தீர்க்க தரிசனமா என்ன உரைச்சாங்க, நாளைக்கு இடி இருக்கும் ஆனா மழை இருக்காது, மேகங்கள் கலைந்து போகும்னு சொன்னாங்க. அத தேவனாய் கர்த்தர் அப்படியே 100க்கு 100 தேவன் ஒரு சொட்டு கூட மழை வராதபடி தேவன் நிறுத்தியிருக்கிறார். ஸ்வீடன்ல நடைபெற்று கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவின் காரியம் என்ன? அடுத்ததாக இந்த வாரத்தின் ஃபீல் த ரீல் ஷார்ட்ஸ் என்னவாக இருக்க போகிறது? அடுத்த செய்தியாக வில்லேஜ் ஆஃப் காஸ்பல் என்று அழைக்கப்படுகிற கிராமம் எது என்பதை குறித்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். இந்த உலகத்துல 8 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஆப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இதில் உள்ள சில ஆப்ஸ்னால டிஸ்ட்ராக்ட் ஆகி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மத்தியிலையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், தி ஆர்க் கனெக்ட் ஆப். நோவா காலத்தில் கட்டப்பட்ட பெரிய ஆர்க் எப்படி அதில் இருந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேஃபாக வைக்க கட்டப்பட்டுச்சோ, அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றிணைந்து இந்த கடைசி நாட்களின் சவால்களிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுற டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேற்கொள்ளவும், கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒன்றிணைந்து ஜெபிக்கவும், சபைகள் மற்றும் ஊழியங்கள் பயம் இல்லாமல் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு சேஃபான ஸ்பேஸில் சொல்லவும் முழுக்க கிறிஸ்டியன்ஸ்க்காகவே டிசைன் பண்ணப்பட்ட இந்த ஆப் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்கான பெஸ்ட் சாய்ஸ். ஸோ நம்ம ஆர்க் கனெக்ட் ஆப் இப்போ ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உடனே போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் ரேடியோ, உங்கள் மெய்யான தேற்றரவாளர். மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உலகெங்கும் எழுப்புதலுக்கினி தீவிரமா பரவி கொண்டிருக்கிற இந்நிலையில அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை அதிகரித்து கொண்டு வருது. குறிப்பா ஸ்வீடன்ல ஹேண்ட்ஷிப் பதிப்பது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். ஸ்வீடனில் 2018ஆம் ஆண்டு 3000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஹேண்ட்ஷிப் கைகளில் பொருத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகிறது. இப்போது ஸ்வீடனில் ஹேண்ட்ஷிப் 6000 நபர்களுக்கு கைகளில் பொருத்தப்பட்டு வங்கி கணக்கெடுப்பு மற்றும் பண பரிமாற்றம், வாங்கவும் கொள்ளவும் விற்கவும் இதை பயன்படுத்துவதாக தெரிவித்து இருக்கின்றனர். In the future, do you think everyone is going to be chipped? I think it will be voluntary, but I am certainly convinced that millions of people will find it very, very valuable to have a smart device under their skin. உலக அளவில் பார்க்கும்போது 50,000 மக்கள் தங்கள் கையில் ஹேண்ட்ஷிப்பை பொருத்தி வங்கி பரிமாற்றத்திற்கு பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இப்போது பல நாடுகளில் அதிகாரப்பூர்வமாக இது பொருத்தப்பட்டு வருகிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் அநேக ஜனங்களுக்கு ஹேண்ட்ஷிப் கைகளில் பொருத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் விஞ்ஞானத்தை வரவேற்றாலும் ஒருபுறம் வேதாகமத்தின் படி எச்சரிக்கையாய் இருப்பதும் நமது கடமையாகும். ஒவ்வொரு வாரமும் ஃபீல் த ரீல் ஷார்ட்ஸ் உங்க ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வாரத்தின் ஃபீல் த ரீல் ஷார்ட்ஸ் உங்களுக்காக. வணக்கங்க. M&M 4 M தெரியுதா? இந்த 4 M கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிச்சோம்னா, அதாவது கொஞ்சம் நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம வாழ்க்கையே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும்.
அது என்னங்க 4 எம் அடக்கி வாசிக்கணும்? அதுல நம்பர் 1 எம் மவுத். நம்ம வாய் நிறைய நேரத்துல சும்மா இருந்தாலே பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படும். 2வது எம் என்ன தெரியுமா? அது ரொம்ப முக்கியம், மணி. காசு வந்ததும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறோம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னே தெரியாத அளவுக்கு செலவை பயங்கரமா பண்றோம். கொஞ்சம் காசு வரும்போது அது எதுக்கு செலவு பண்ணணும், எது தேவை, எது ஆசைன்னு பார்த்து பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. 3வது எம் எது தெரியுமா? மைண்ட். நம்ம மைண்டை கண்ட்ரோல்குள்ள வைக்கணும். அதனால நம்ம மைண்ட் என்ன பாக்குது, என்ன யோசிக்குது, அந்த மைண்ட்ல என்ன விதைக்கிறீங்கன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இந்த மைண்ட் நல்லா இருந்துச்சுன்னா 4வது எம் என்ன தெரியுமா? மூடு. இந்த மைண்ட் நல்லா இருந்தாலே நம்ம மூடும் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சொல்றோம் மூட் ஸ்விங் ஆகுது, மூட் அவுட் ஆயிடுச்சு, மூட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில தாங்க இருக்குது உங்க மூடை கண்ட்ரோல் பண்றது. ஆவியின் கனியில அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமைன்னு சொல்லி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுல ஒண்ணுதான் அடக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னா இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 4 விஷயத்துல முக்கியமா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாவற்றிலும் சூப்பரா ஜாலியா கடவுளுக்கு மகிமையா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு சந்தோஷமா வாழ்வீங்க. Have a nice day. God bless you. இந்த எழுப்புதலின் காலத்துல அநேக கிராமங்களை கர்த்தர் சந்தித்து கொண்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல அங்கு நடக்கிற சுவிசேஷத்தின் காரியத்தின் நிமித்தமா அநேகரால அந்த கிராமம் வில்லேஜ் ஆஃப் காஸ்பல் என்று அழைக்கப்படுது. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பபட்லா டிஸ்ட்ரிக்ட் என்கிற மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்டுவர்ட்புரம் என்கிற கிராமம் கிறிஸ்தவ ஜனங்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஏனென்றால் இந்த கிராமம் பொதுவாக வில்லேஜ் ஆஃப் காஸ்பல் மற்றும் ஜீசஸ் வில்லேஜ் என்று அழைக்கப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் ஸ்டுவர்ட்புரம் கிராமத்தில் உள்ள மக்கள் திருடவும் வழிப்பறி செய்யவும் கலாச்சார சீர்கேடு மூலமாக தங்களை தீட்டுப்படுத்தி வாழ்ந்து வந்தனர். பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் வந்த மிஷனரிகள் மூலமாக அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ஆங்காங்கே சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அதன் விளைவாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டனர். அநேக ஜனங்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்போது இந்த கிராமத்தில் 5000 முதல் 6000 வரை ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். அதனால் ஸ்டுவர்ட்புரம் கிராமம் ஆந்திர பிரதேசத்தில் வில்லேஜ் ஆஃப் காஸ்பல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூற்றாண்டில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் கிறிஸ்தவர்களின் தொகை வேகமாக பெருகி வருகின்றது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள் மற்றும் உபத்திர சம்பவங்கள் பெருகினாலும் கர்த்தர் இம்மாநிலங்களில் ராஜரிகம் செய்து வருகிறார் என்பதே உண்மை. நேயர்களே, இந்த வாரத்தின் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக, உங்களை சிந்திக்கும் வண்ணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து சொல்லப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க தவறாதீங்க. இந்த செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகள், கிறிஸ்தவ தகவல்களோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.